ஹாய், வேணியாராலேருந்து. இது என்ன மாவுன்னா, குதிரவாளி அரிசி இருக்குல்ல, சிறுதானியத்தில் அந்த குதிரவாளி அரிசியில் வந்து 2 பங்கு, 2 பெரிய உலக்கு, காப்பி உலக்குக்கு 2 உலக்கு எடுத்துக்கோங்க. நம்ம இட்லி அரிசி சாதாரண அரிசி இருக்கும் தெரியுமா, அதில் 1 உலக்கு, அதில் 2 பங்கும் இதில் 1 பங்கும் போட்டு கேஷுவலாக எவ்வளோ உளுந்து போடுவோமோ அந்த உளுந்து போட்டு மாவாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டிங்கன்னா மாவு இப்படி வரும். அரைக்கிறோன்னா சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்க, உங்களுக்கு குதிரவாளியில் ரைஸ் பண்ணி சாப்பிட முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட்லி தோசை மாவுக்கு பதில் இதை நீங்கள் அரைச்சி தோசை வறுத்து சாப்பிடலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கார்போஹைட்ரேட் வந்து அதிகம் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த மாதிரி சிறுதானிய மாவு நம்ம எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம், ரைஸாக சாப்பிட முடியாத எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். அதிகமாக இருந்தாலும் இந்த சிறுதானிய மாவு வந்து அவங்களுக்கும் செட் ஆகும். அப்புறம் வந்து எண்ணெய் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்க எண்ணெய் சேர்க்க வேண்டாம்னாலும் சேர்க்க வேண்டாம். இது வந்து எண்ணெயெலாம் ஊற்றுனா தான் வரும் அப்படிலாம் கிடையாது. எண்ணெய் ஊற்றாமலே சாதாரண தோசையோட சூப்பராக வரும். வந்து கார்போஹைட்ரேட் மட்டும் அதிகமாக எடுத்தால் நமக்கு வந்து லைஃப் ஸ்டைல் செட் ஆகலை அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. வெயிட்டு அதிகமாக இருக்கும்பாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாவு தோசை வந்து சூப்பராக இருக்கும். 2 தோசை சாப்பிட்டாலும் நல்ல வயிறு வந்து ஃபுல் ஃபீல் ஆகும். பார்த்தீங்களா, எண்ணெயே ஊற்றலை, எண்ணெய் மட்டும்தான் தடவி இருந்தேன், ஆனால் தோசை சூப்பராக வந்துட்டு பாருங்கள். பார்த்தீங்களா, 2 பக்கமும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட்டை என் சேனலுக்கு கொடுங்க. பாய்.